வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசுடன் இணக்கப்பாடில்லை, அரசு வைத்தியர்களின் போராட்டம் தொடரும், நாளை முக்கிய தீர்மானம். வைத்தியர்களின் போராட்டம் அடிப்படையற்றது, முரண்பாடு இருந்தால் நீதிமன்றம் செல்லுங்கள், சுகாதார அமைச்சர் நலிந்த காட்டம். இணையவழி மோசடி 147 வெளிநாட்டவர்கள் கைது, பெருமளவிலான கணனிகளும் மீட்பு. நூலின் மூலப்பிரதிகள் பகிரப்படுவதற்கு ஷானி அபிசேகரவே காரணம், உதய கம்மன்பில குற்றச்சாட்டு. சட்டத்தரணியின் அடிப்படை உரிமைகளை மீறல், 60,000 ரூபாய் இழப்பீடு வழங்க போலீஸ் ஊடக பேச்சாளருக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல், பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தாது விட்டால் ஷானி அபிசேகர வீட்டுக்கு செல்ல வேண்டும். முடிந்தால் நேரடியான விவாதத்துக்கு வாருங்கள், சுகாதார அமைச்சருக்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பகிரங்க சவால். உதய கம்மன்பிலவின் சர்ச்சைக்குரிய நூல் வெளியீட்டு விழாவில் சஜித் கலந்து கொண்டது ஆரோக்கியமானதல்ல, இம்ரான் மஹரூப் கண்டனம். படுகொலை செய்யப்பட்ட யாழ் பல்கலை விரிவுரையாளர் கைப்பட எழுதிய முக்கிய ஆவணங்களை கையளிக்க தயார், ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவிப்பு. மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட 4 துறைகளில் அம்பாறை மாவட்டத்தில் முதலிலையில் 4 தமிழ் மாணவர்கள். தொடர்வது விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி வெளிப்படுத்த வேண்டும். இல்லாதுவிட்டால் அது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஷானி அபிசேகர வீட்டுக்கு செல்ல வேண்டும். ஏனெனில் இவரின் கீழ் இடம்பெறும் இந்த விசாரணையில் குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு இல்லை என மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் அமைப்பின் பிரதான செயலாளர் சாணக்க பண்டார தெரிவித்தார். மக்கள் போராட்டத்தின் குடிமக்கள் அமைப்பு கொழும்பில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்தறிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை வெளிப்படுத்தும் உதய கம்மன்பிலவின் புத்தக வெளியீட்டுக்கு ராஜபக்ஷவினருக்கு எதிராக குற்றம் சாட்டியவர்களும் அதில் கலந்து கொண்டிருந்தனர். அதே நேரம் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் உயிர்த்த ஞாயிறு தினத்துக்கு முன்னர் குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை நாட்டுக்கு வெளிப்படுத்தியதாக ஜனாதிபதி தெரிவித்து தற்போது 1 வருடம் ஆகியுள்ளது. ஆனால் ஜனாதிபதியால் அதனை செய்ய முடியாமல் போயிருக்கிறது. இந்த குண்டு தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் ஷானி அபிசேகர ஆளும் அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக செயற்பட்டவர். அப்படியானால் இந்த தாக்குதல் தொடர்பில் பொறுப்பு அவருக்கு இல்லையா என கேட்கிறோம். அதேபோன்று குற்றப்புலனாய்வு பிரிவின் அப்போதைய பிரதிபலிப்பாளருக்கு இல்லையா என கேட்கின்றோம். ஆனால் இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சக்ரான் என அன்று சரத் வீரசேகரவும் விமல் வீரவங்சவும் தெரிவித்தனர். அதனை தற்போது உதய கம்மன்பிலவும் தெரிவித்திருக்கிறார். இவை அனைத்தும் வெறும் நாடகமாகும் என்றார். வைத்தியர்களின் கோரிக்கை தொடர்பில் செவிசாய்க்காத சுகாதார அமைச்சர் ஜனநாயகம் மற்றும் கலந்துரையாடலின் பற்றி ஒவ்வாமையாகவே பார்க்கிறார். ஆகையாலே எம்முடன் அனைத்து ஊடகங்களுக்கு முன்பாகவும் நேரடி விவாதத்துக்கு வருமாறு பகிரங்கமாக சவால் விடுக்கின்றோம் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச கடுமையாக எச்சரித்துள்ளார். வைத்தியர்களின் இடமாற்று விடயம் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஒரு வைத்தியராக இருந்தாலும் அவர் ஒருபோதும் அரசு வைத்தியசாலையில் கடமையாற்றியவர் அல்ல. ஒரு வைத்தியசாலையின் யதார்த்த நிலை என்ன, அங்குள்ள வைத்தியர்கள் மற்றும் ஊழியர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து அவருக்கு எந்த புரிதலும் இல்லை. நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ள இடமாற்ற கட்டமைப்பு தற்போது அமைச்சரின் நேரடி தலையீட்டில் சீர்குலைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பயிற்சி காலத்தை முடித்த வைத்தியர்களுக்கான வெற்றிட பட்டியல் இடமாற்ற சபையின் அனுமதியின்றி அமைச்சின் தேவைக்கேற்ப மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. வைத்தியர்களை மிரட்டி பணிய வைக்கலாம் என்று அமைச்சர் நினைக்கின்றார். நாளைய தினத்துக்குள் விண்ணப்பிக்காத வைத்தியர்களின் சம்பளம் நிறுத்தப்படும் என அவர் அச்சுறுத்துகிறார். சுகாதார அமைச்சுக்கும் அதன் அதிகாரிகளுக்கும் எதிராகவே முதல் முறைப்பாடு செய்ய வேண்டும். ஒருபோதும் மிரட்டுவதில்லை. மாறாக இந்த ஊழல் நிறைந்த மற்றும் தவறான வெற்றிட பட்டியலுக்கு விண்ணப்பிக்க வேண்டாம் என்றே கூறுகிறோம். இது வைத்தியர்களை ஒரு பாரிய பொறியில் சிக்க வைக்கும் செயலாகும். அமைச்சர் ஊடகங்களுக்கு முன்னால் பொய்களை கூறி வருகிறார். அவருக்கு ஜனநாயகம் மற்றும் கலந்துரையாடலின் பின்னர் ஒவ்வாமையாக உள்ளது.
அமைச்சர் தனது பிடிவாதத்தை கைவிட்டு யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வைத்தியர்கள் ஏற்கனவே அரசு சேவையில் உள்வாங்கப்பட்டு வைத்தியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் கடிதம் வழங்கப்படவில்லை என்பதை காரணம் காட்டி சம்பளத்தை நிறுத்துவோம் என்று கூறுவது வேடிக்கையானது. இந்த அநீதிகளுக்கு எதிராக அடுத்த கட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்கு தீர்மானிக்க உள்ளோம் என்றார். அண்மையில் வெளியான உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் அம்பாறை மாவட்டத்தில் மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட 4 துறைகளில் முதல்நிலையில் 4 தமிழ் மாணவர்கள் தெரிவாகி சாதனை படைத்துள்ளனர். முன்னெப்போதும் இல்லாத வகையில் இம்முறை மாவட்டத்தில் முதலிடத்தை 4 தமிழ் மாணவர்கள் பெற்று தெரிவானது சாதனையாக கருதப்படுகிறது. உயிரியல் விஞ்ஞான துறையில் செல்வன் ரமேஷ் தேஜிஸ், பௌதிக விஞ்ஞான துறையில் செல்வன் ஜெகதீஸ்வரன் லதுஷான், பொறியியல் தொழில்நுட்ப துறையில் செல்வன் பிரபாகரன் ஹரிநர்தனன் மற்றும் கலைத்துறையில் செல்வி பத்மநாதன் வைஷ்ணவி ஆகியோரே முதலிடம் பெற்று மீண்டும் தமிழர் சமூகத்துக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அம்பாறை மாவட்ட வரலாற்றில் முதல் தடவையாக 4 தமிழ் மாணவர்கள் 4 துறைகளில் முதல்நிலையில் தெரிவானதையிட்டு கல்முனை நெற்றூடக வலையமைப்பு என்று சனிக்கிழமை மாலை கல்முனை தலைமையகத்தில் கௌரவிப்பு விழா ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாக பணிப்பாளர் புவி கேதீஸ்வரன் தெரிவித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிளவின் சர்ச்சைக்குரிய நூல் வெளியீட்டு விழாவில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டமைக்கு திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இப்ரான் மஹரூப் தனது கடும் கண்டனத்தையும் அதிர்ச்சியும் வெளியிட்டுள்ளார். தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய விடயங்களாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் இந்த நிகழ்வில் பங்கேற்றமை தன்னை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ள இம்ரான் மஹரூப் ஒரு மக்கள் பிரதிநிதியாக இதனை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது என கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலால் நேரடியாக பாதிக்கப்பட்ட சமூகத்தை பிரதித்துவப்படுத்தும் ஒருவன் என்ற ரீதியில் கட்சியின் இந்த நகர்வை தனது ஆதரவாளர்களோ அல்லது பொதுமக்களோ எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரிக்கும் அனைத்து இனமத மக்களும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளனர். இந்நிலையில் இச்செயற்பாடு அந்த எதிர்பார்ப்புக்கு முரணானது. அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக கருதப்படும் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் எமது கட்சித் தலைவர் கலந்து கொண்டதை என்னால் ஒருபோதும் நியாயப்படுத்தவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ முடியாது என இம்ரான் மஹரூப் தனது அறிக்கையில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் மருமகனால் படுகொலை செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளர் தன் கைப்பட எழுதிய சில ஆவணங்கள் உள்ளிட்ட முக்கியமான தடயப் பொருட்களை நீதிமன்றம் ஊடாக போலீசாரிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளோம் என பாதிக்கப்பட்டவர்கள் நலன் சார்ந்து மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தனது சமர்ப்பணத்தில் தெரிவித்திருந்தார். யாழ் பல்கலைக்கழக சித்த மருத்துவக்கூட விரிவுரையாளர் கொலை வழக்கு வியாழக்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது படுகொலை செய்யப்பட்ட விரிவுரையாளரின் குடும்பத்தினரின் நலன் சார்ந்து மன்றில் தோன்றி தனது சமர்ப்பங்களை முன்வைக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது மேலும் தெரிவிக்கையில் சந்தேக நபர்கள் சார்பில் மன்றில் நான் முன்னிலையாகவில்லை, பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் தான் முன்னிலையானேன். அது தொடர்பில் நீதிமன்ற வழக்கேடுகளில் கூட தெளிவாக உள்ளது. ஆனால் நான் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையானதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இது தொடர்பில் ஊடகங்களுக்கு நீதிமன்றம் பொதுவான எச்சரிக்கையை விடுக்க வேண்டும். அத்துடன் உயிரிழந்த விரிவுரையாளரின் வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட விரிவுரையாளர் கைப்பட எழுதிய ஆவணங்கள் சிலவற்றையும் அவர் இறுதி வரையில் பயன்படுத்திய கையடக்க தொலைபேசி உள்ளிட்ட சில தடயப் பொருட்களையும் நீதிமன்றத்தின் ஊடாக போலீசாரிடம் ஒப்படைக்க தயாராக உள்ளோம். விரிவுரையாளரின் படுகொலை வழக்கில் அவரது மகள் 2வது சந்தேக நபராகவும் மகளின் கணவன் 1வது சந்தேக நபராகவும் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் நலன் சார்ந்து படுகொலையான விரிவுரையாளர் சார்பில் முன்னிலையான எம்.ஏ. சுமந்திரனை 2ஆம் சந்தேக நபரான கொலையான விரிவுரையாளரின் மகள் சார்பில் முன்னிலையானார் என செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிலாபம் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்து நாட்டினுள் இணையவழி பண மோசடியில் ஈடுபட்டு வந்த வெளிநாட்டவர்கள் 147 பேர் அடங்கிய குழு ஒன்றை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று முன்தினம் கைது செய்திருந்தனர். சிலாபம் அம்பகதவில இரண்டவில பகுதியில் அமைந்துள்ள பிரபல சுற்றுலா ஹோட்டல் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் சீன பிரஜைகளால் வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹோட்டலில் தங்கியிருந்த வெளிநாட்டவர் குழு கணனி தொடர்பான பயிற்சிகளில் ஈடுபடுவதாக அப்பகுதி மக்களிடம் தெரிவித்துள்ளனர். எனினும் அங்கு தங்கியிருந்த வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை மற்றும் அவர்களின் அசாதாரண செயற்பாடுகளில் சந்தேகமடைந்த பிரதேச மக்கள் இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை
கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினர் மற்றும் போலீசார் இணைந்து குறித்த ஹோட்டலை சுற்றி வளைத்து விசேட சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். இந்த சுற்றி வளைப்பின் போது ஹோட்டலில் இருந்த சில சீன பிரஜைகள் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து தப்பியோட முயற்சித்துள்ளதுடன் இதன்போது காயமடைந்த 2 சீன பிரஜைகள் சிலாபம் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட இந்த சோதனையின் போது இணையவழி நிதி மோசடிகளுக்காக பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 143 மடிக்கணினிகள், 120 கணினிகள் மற்றும் 370 கையடக்க தொலைபேசிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் குறித்து ஹோட்டலிலேயே தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதுடன் கைப்பற்றப்பட்ட மின்னணு உபகரணங்கள் மேலதிக ஆய்வுகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பயிற்சியை நிறைவு செய்த வைத்தியர்களுக்கான நியமன முறையை எதிர்த்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள வேலைநிறுத்த போராட்டம் எவ்வித அடிப்படையுமற்றது என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இத்தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், நியாயமான காரணங்களுக்காக வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டால் அது குறித்து பேச்சு நடத்த முடியும். ஆனால் தற்போது முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டமானது தேவையற்றது. அமைச்சின் கொள்கைகளுடன் ஏதேனும் முரண்பாடுகள் இருப்பின் அப்பாவி நோயாளர்களின் உயிரை பணயம் வைக்காமல் அதனை நீதிமன்றம் ஊடாக தீர்த்துக் கொள்ளுமாறு வைத்திய சங்கத்திடம் கேட்டுக் கொள்கின்றேன். குறிப்பிட்ட நேரத்துக்குள் விண்ணப்பிக்க தவறிய வைத்தியர்களுக்கு அரசு வைத்தியசாலைகளில் பணியாற்றும் வாய்ப்போ அல்லது அதற்கான ஊதியமோ வழங்கப்படாது என்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச திட்டவட்டமாக தெரிவித்தார். அமைச்சரின் இந்த அதிரடி அறிவிப்பு மற்றும் வைத்தியர்களின் தொடர் பணிப்புறக்கணிப்பு காரணமாக சுகாதாரத்துறையில் நிலவும் நெருக்கடி மேலும் தீவிரமடைந்துள்ளது. இதனால் அரசு வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளர்கள் பெரும் தவிப்புக்குள்ளாகியுள்ளனர். 2017 ஆண்டு நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்ற சம்பவம் ஒன்றின் போது சட்டத்தரணி ஒருவரின் அடிப்படை உரிமைகளை மீறியமைக்காக உதவி போலீஸ் அத்தியட்சகர், போலீஸ் ஊடக பேச்சாளர் ASP FU புட்லர் அச்சட்டத்தரணிக்கு தனிப்பட்ட ரீதியில் 60,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் நேற்று முன்தினம் உத்தரவிட்டது. சட்டத்தரணி பிரியலால் ஸ்ரீசேனவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட போதே உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய போது மனுதாரரான சட்டத்தரணி பிரியலால் ஸ்ரீசேனா தனது சேவை பெறுநர் ஒருவர் சார்பாக மன்றில் முன்னிலையாகியிருந்த தொழில்சார் கடமைகளில் போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் சட்டவிரோதமாக தலையிட்டதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எனினும் பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேனா இத்தீர்ப்பில் மாறுபட்ட கருத்தை வெளியிட்டார். போலீஸ் விசாரணையின் போது ஒரு அறையிலிருந்து வெளியேறுமாறு கோரப்பட்டமையினால் மாத்திரம் ஒரு சட்டத்தரணியின் தொழிற்சார் உரிமை மீறப்பட்டதாக தான் கருதவில்லை என தெரிவித்த அவர் இந்த மனுவை தள்ளுபடி செய்திருந்தார். சட்டத்தரணி பிரியலால் சிறிசேன மன்றில் முன்னிலையாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் மற்றும் இந்த மனுவை தாக்கல் செய்யவில்லை என்பதை அவர் இதன்போது சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் மனுதாரர் சார்பாக சிரேஷ்ட சட்டத்தரணி லக்ஷான் டயஸ் முன்னிலையானதுடன் சட்டமா அதிபர் சார்பாக சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ராஜீவ் குணதிலக்க முன்னிலையானார். வாட்ஸ்அப் செயலியில் பரிமாற்றப்படும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை தேடிச் செல்லல் என்ற கையடக்க ஆவண படிவம் போலியானது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பொறுப்பிலிருந்து எனது புத்தகத்தின் மூலப்பிரதிகள் எவ்வாறு வெளியில் சென்றது? ஷானியா அபேசேகர இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். சந்தேக நபர் ஷானியா அபேசேகர் என்பதனால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப் போவதில்லை என பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன்பில தெரிவித்தார். கொழும்பில் உள்ள பிவித்துரு ஹெல உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் தெரிவித்ததாவது, உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரியை தேடிச் செல்லல் என்ற புத்தகத்தை நான் அண்மையில் வெளியிட்டேன். சமூக வலைதளங்களில் குறிப்பாக வாட்ஸ்அப் செயலில் இந்த புத்தகத்தை போன்று போலியானதொரு கையடக்க ஆவண படிவம் பரிமாற்றப்படுவதை அவதானிக்க முடிகிறது.
நூல் வெளியீட்டுக்கு முன்னரே இது வெளியாகியுள்ளது. இந்த நூலை வெளியிடுவதற்கு முன்னர் அதன் மூல பிரதிகளை 3 தரப்பினருக்கு மாத்திரமே நான் வழங்கினேன். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலவை சந்திப்பதற்கு குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு சென்றிருந்த போது அவரிடம் நூலின் மூலப்பிரதிகள் எங்கே என்று வினவினேன். தன்னை கைது செய்யும் போது வாகனத்திலிருந்து அந்த பிரதிகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் எடுத்துக் கொண்டார்கள் என்று சுரேஷ் சலை என்னிடம் குறிப்பிட்டார். சுரேஷ் செலவுக்கு வழங்கிய மூலப்பிரதிகளில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்கள் தான் போலியான வகையில் வடிவமைக்கப்பட்டு PDF ஆக தற்போது சமூக வலைதளங்களில் பரிமாற்றப்படுகிறது. ஏனைய 2 தரப்பினரும் வழங்கிய மூலப்பிரதிகளில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்கள் இந்த PDF பதிவில் இல்லை. இந்த முறைகேடு குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப் போவதில்லை. ஏனெனில் சந்தேகநபரான ஷானி அபேசேகர குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பிரதானியாக உள்ளார். ஆகவே உண்மை வெளிவராது என்றார். நியாயமற்ற இடமாற்ற முறையை கண்டித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி முதல் ஆரம்பமான இந்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள அரசு வைத்தியசாலைகளின் சேவைகள் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு கிடைக்காத காரணத்தால் போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுக்க சங்கம் முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட சங்கத்தின் செயலாளர் வைத்திய பிரபாத் சுகந்ததாச, எமது நியாயமான கோரிக்கைகள் தொடர்பில் அதிகாரிகளுடன் இணக்கப்பாடு எட்டப்படாததால் போராட்டத்தை தொடர தீர்மானித்துள்ளோம். எமது அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கைகள் மற்றும் போராட்டத்தின் வீச்சு குறித்து நாளை கூடவுள்ள சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். திடீரென ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டத்தால் வெளிநோயாளர் பிரிவுகள் மற்றும் கிளினிக் சேவைகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. இதனால் தூர இடங்களுக்கு சிகிச்சைகளுக்காக வந்த ஆயிரக்கணக்கான நோயாளர்கள் எவ்வித சிகிச்சையுமின்றி திரும்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அவசர சிகிச்சை மற்றும் அத்தியாவசிய சேவைகள் மாத்திரம் வழமை போல் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.